நம்ம லைஃப்ல சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா சேஞ்ச் பண்ண மாட்டோம். நம்ம லைஃப்ல ஒரு டைம் ஆச்சு நேரமா எந்திரிச்சு நம்மளோட ஒர்க்லாம் முடிக்கணும்னு நம்மளுக்கும் ஆசையா இருக்கும். அந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். கரெக்ட்டா? சோ தட் இந்த டைம பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணலாமே. எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அதுக்கான 5 ஹேக்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் செட் யூர் டே பிஃபோர் யுவர் பெட். அதாவது தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் தாட். ஸோ தூங்க போறதோட கடைசி ஸ்டார்ட் தான் நம்மளோட நாள் அன்னைக்கு தொடங்குற முதல் எண்ணமா இருக்கும். ஸோ தூங்க போற அப்பவே முன்னாடி நாள் அடுத்த நாள் என்ன பண்ணுன்ற ஒரு பிளான மட்டும், அதாவது இந்த நாள் இதுக்காக தான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற இந்த நாளை கண்டு நம்ம ஓடாம கெட் எக்ஸைட்டட். ஸோ இதுக்காக இந்த டேவை நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்டா அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் விஷயம், அலாரம் வைப்போம் எல்லாருமே. ஆனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வைப்பா. ஏன்னா நீ எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் எந்திரிச்சு போய் அலாரத்தை ஆஃப் பண்ற அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் கேப் வைங்க. அப்பதான் நம்மளால வேக்கப் சீக்கிரமா பண்ண முடியும். அண்ட் செகண்ட் விஷயம், பிரஷ். என்னப்பா பிரஷ் பண்ண சொல்லி இந்த மாதிரி மைண்ட்லெஸ் டாஸ்க் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மைண்ட்லெஸ் டாஸ்கா இருந்தாலும் அது நம்மளோட பாடியை ஃபுல்லா வேக் பண்ண வச்சிரும். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால நம்ம ஸ்னூஸ் பண்ண தேவையில்லை. நம்மளோட டே எந்த இடத்துலயும் ஸ்னூஸ் ஆகாது. ஒரு ஷார்ட் பிரேக் இருக்காது நம்ம லைஃப்ல. அண்ட் செகண்ட் விஷயம், லாஸ்ட் விஷயம், ஹைட்ரேட் யோர்செல்ஃப். உங்களை நீங்க ஹைட்ரேட் பண்ணணும். காலையில எந்திரிச்ச உடனே நம்ம ஹைட்ரேட் பண்றதா வேலை பிரஷ் பண்ணி வச்சுட்டு. ஏன்னா நைட் நீங்க தூங்கும் போது டயர்டா தான் போய் தூங்குவீங்க. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் தண்ணியே இல்லாம நம்ம பாடி ஒர்க் ஆயிருக்கும். ஸோ இட் கெட்ஸ் டயர்ட். ஸோ ஹைட்ரேட் பண்ணும் போதுதான் நம்மளுக்கான எல்லா ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். நம்மளுக்கான கிளியர் தாட்ஸ் வந்து எல்லாமே பிரெயினுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் லாஸ்ட், கோல்ட் ஷவர் எடுத்துக்கணும். கோல்ட் ஷவர் எதுக்கு மேம்? அதுவும் இதுக்கு முன்னாடி பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ ஷுட் டூ எக்ஸசைஸ். ஒரு ஷார்ட் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணிட்டு உங்களோட கோல்ட் ஷவர்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது நம்மளோட மார்னிங் இதெல்லாமே டெய்லி பண்ணணும். மேக் திஸ் இஸ் a ஹேபிட். ஒரு நாள் பண்ணாம டெய்லி இதை ஹேபிட்டா மாத்துறீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம லைஃப்ல சேஞ்ச் ஆகிறத நோட் பண்ண முடியும். ஸோ ஹெல்தி ஹேபிட்ஸை மேக் பண்றது குட் திங். ஸோ இந்த விஷயத்த எல்லாத்தையும் உங்களோட ஹேபிட்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி மேக் அ ஷிஃப்ட். உங்களோட மைண்ட் ஷிஃப்ட் வந்து அதிகமா இருக்கணும். ஐ காண்ட் யூஸ் பண்றதோட காண்ட ஏன் என்னால முடியாது அப்படின்றத யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்மள எப்பவும் நிறைய வரும். ஸோ இப்ப சொன்ன விஷயத்த கூட உங்களால முடியாதுன்னு யோசிக்காதீங்க. ஏன் உங்களால முடியல, முடியும் அதெல்லாம் அப்படின்ற நம்பிக்கையில போங்க. ஸோ இதுல எது ஆல்ரெடி உங்ககிட்ட ஹேபிட்டா இருக்கோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.